எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. அப்ப கண்ணு வலிக்கிற வரைக்கும் வசனம் வாசிக்கிறார்ல, வார்த்தையை தேடுறார். அதாவது நம்ம கிட்ட பேசுற வார்த்தை நம்ம கிட்ட பேசும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு உணர்வு வர்றது வரைக்கும் பைபிள் படிக்கணும். அப்படி படிக்கிறோம்னா நம்ம அவரை ரொம்ப தேடுறோம்னு அர்த்தம். ஆமென். நமக்கு என்னன்னா இன்னைக்குள்ள சாப்டர் முடிஞ்சு, நம்ம மேக்சிமம் அன்னைக்கு படிச்சது 1 நாளாகமும் 1-2 அதிகாரம். சில நேரத்தில் அதுல நமக்கு எதுவுமே இருக்காது, சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் போகும். நமக்கு அப்படி இல்லை, சாப்டரை கவர் பண்ணணும். நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். இல்லை ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்முடைய என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேட்டுகிறது. அப்ப ஆறுதலுக்காகவும் பார்க்கிறார், ஆலோசனைக்காகவும் பார்க்கிறார், ஆசீர்வாதத்துக்காக பார்க்கிறார், எல்லாவற்றுக்காக தேவனை தேடுகிற, வேதத்தில் தேடுகிற அனுபவத்தில் ஒருத்தங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் நல்ல முதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க, நல்ல பக்குவம் உள்ள விசுவாசி. இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத கர்த்தர் இந்த வார்த்தையே, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், ஆறுதலுக்காக நீ என்கிட்ட தேடுனேன்னா உனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆசீர்வாதத்துக்காக நீ என்ன தேடுனேன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சமாதானத்துக்காக நீ என்ன தேடுனேன்னா முழு இருதயத்தோடு. அந்த இடத்துல 4 பேரை தேடின கூட்டத்தில் ஆண்டவரை இன்னைக்கு நிறைய பேர் இதனால எதுவுமே வாழ்க்கையில பார்த்தா ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்போ கேட்டாலும் புலம்பல், கஷ்டம். ஆமே. என்னைக்கு சங்கீதம் பாட போறோம்? ஆமே. ஃபாதர் பாடி இருக்கிறாங்க, சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். ஆமே. அப்ப நம்ம அதுவரை பாடுறதுக்கு பிளானே. ஆமே. அப்ப தாவீது சொல்லுவார், அப்ப நீ பாட மாட்ட, என்னதான் பாட சொல்லி? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர் துதி எப்போதுமே வாயிலே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.